மணி இப்போ 11 மணி ஆகுது. இப்போதான் ஒர்க் முடிச்சுட்டு இப்போதான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் சிக்கன் சாப்பிட்டு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கின்னு பார்த்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்படியே சிக்கன் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அப்புறம் சின்ன வயசுலேருந்தே இந்த துபாய் அபுதாபி அப்படின்னாலே பயங்கர வெயில் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 6 மாதம் வெயில் அடிக்கும், 6 மாதம் குளிர் அடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டுமே பயங்கர உக்கிரமாக இருக்குமாம்மா, பயமுடுத்துகிறாங்க. பட் எனிவே நான் தினமும் இந்த வேலையை நடந்து வர்றப்போ இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக வேர்க்கும். இப்போது டிசம்பரில் அப்படியே கிளைமேட் ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி பனி விழுந்து குளிருது. இப்போ ரூமுக்கு வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தக்காளிலாம் வதக்கி வச்சுட்டேன். அது நல்லா வதங்கின உடனே இந்த மசாலாலாம் போட்டு அப்புறம் சிக்கனை போட வேண்டியது தான். வதங்கிருச்சு. அப்புறம் சிக்கனை போட்டு பரட்டிட்டு அப்புறம் மூடி கொதிக்க விட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சா மணி 11 மணி. ரைட்டு, டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதான் நம்ம ரூமு. இதில் நேராக போய் ஃபஸ்ட்டு ரைட்டு போனால் நம்ம ரூம் கிச்சன் இருக்குது. அது அடுத்த ரைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம். இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு, அதனால் அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அதனால தான் நேற்று நைட்டே நான் சமைச்சிட்டேன். அப்புறம் அப்படியே அரிசி ஊற வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான அரிசி எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு குளிக்க கிளம்பிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லை, அவ்வளோதான். போய் குளிக்க வேண்டியதுதான். மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்ட் ரூமில் யாரும் இல்லை, இப்போயே போய் குளிக்க வேண்டியது தான். அப்புறம் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அப்புறம் அரிசி என்னாச்சுன்னு பார்க்க போனேன். சோறு நல்லா வந்துருச்சு. அப்புறம் வடிச்சாச்சு. நல்லா வடிச்சிட்டு ரூமுக்கு கொண்டு வந்துட்டு சாப்பாடு குழம்பு சூடு பண்ணிட்டேன். குழம்ப அதை தூக்கி அப்படியே சாப்பாடில் போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா சமைக்கிறேன் நான். ஓகே, கிளம்பியாச்சு. அப்படியே ஷூ மாட்டிட்டு எப்பயும் போல் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதே 1.8 கிலோமீட்டர் தான். அப்புறம் இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு, சண்டேல. நமக்கு மட்டும் லீவ் இல்லை. நமக்கு மந்த்லி ஒரே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் லீவு மந்தில் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நிறையா புறா பார்க்கலாம் இங்கே, எல்லா இடத்துலையும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டோம், அவ்வளோதான், வந்தாச்சு. இதை நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். இனி உள்ளே போக வேண்டியது தான். இன்றைக்கி சண்டேங்கிறனால கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் கூட்டமாக தான் இருக்கும். இனிமேல் தான் நம்ம போய் கடையை ஓப்பன் பண்ணணும். இதுதான் நம்ம கியாஸ்க், இதுதான் நம்ம சேர். அவ்வளோதான், வந்தாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பை கைஸ்.